வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபின்ட்ரி ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ட்விஸ்டர்ஸ் அப்படின்ற ஹாலிவுட் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு டிசாஸ்டர் மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது படம் முழுக்கவே சூறாவளி சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா கேட் அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க ஒரு ஸ்டார்ம் சேசரா இருப்பாங்க. இவங்களோட வேலை என்ன அப்படின்னா இந்த மாதிரியான பேரிடர் நடக்கும்ல அந்த இடங்கள் எல்லாம் போய் கேப்சர் பண்ணி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை சேகரிக்கிறது அண்ட் அதுக்கான சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணக்கூடிய ஒரு நபரா இருக்காங்க. ஸோ இவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு டைம் இந்த மாதிரி சூறாவளி வரக்கூடிய ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த டைம்ல இவங்க வண்டியில வச்சிருக்கிற பேரல்ல சோடியம் பாலிஆக்ரலைட் அப்படின்ற ஒரு சொல்யூஷனை அந்த சூறாவளி வர டைம்ல காத்துல செலுத்தணும் அப்படின்னா அந்த சூறாவளியோட இன்டென்சிட்டி கம்மியாகும் அப்படின்றத ஆராய்ச்சி பண்றதுக்காக இவங்க முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சி ஃபெயிலியரா போகுது அண்ட் இவங்க கூட வந்தவங்க எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. அண்ட் இது நடந்து ஒரு 5 வருஷங்களுக்கு அப்புறமாட்டி இவங்க NOAA பீஸ்ஃபுல்லான ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் ஜாவி அப்படின்றவர் இந்த சூறாவளி டைம்ல ஆக்சுவலா கூட இருந்திருப்பாரு. அவர் திருப்பி இவங்களோட ஹெல்ப்பை கேட்கிறாரு. அதாவது அவரோட கம்பெனி ஒரு ஸ்கேனிங் டிவைஸ் ஒன்னு ரெடி பண்றாங்க. அது இந்த சூறாவளியை கேப்சர் பண்றதுக்கான ஒரு ஸ்கேனிங் டிவைஸ். ஸோ அது ரிலேட்டடான சில இன்ஃபர்மேஷன் இவங்க மூலமா தேவைப்படுது அப்படின்றதுக்காக இவங்களை கூப்பிடுறாங்க. ஆரம்பத்துல ரொம்ப எஸ்டேட் பண்ற இவங்க ஒரு கட்டத்துக்கு மேல ஜாயின் பண்ணிடுறாங்க. அந்த டீம்ல டெய்லர் அப்படின்ற ஒரு ஃபேமஸான யூடியூபரும் இருக்காரு. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த சூறாவளி சம்பவங்களை எப்படி தடுக்கிறாங்க அண்ட் கடைசியா தடுத்தாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படம் ஒரு ஈவென்ட்ஃபுல் மூவி அப்படின்னே சொல்லுவேன். அதாவது இந்த படத்தோட மெயின் தீமா இருக்கக்கூடிய அந்த சூறாவளி அப்படின்ற ஒரு விஷயத்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே காட்டிக்கிட்டே வந்தாங்க. அதுவே ஒரு விதமா எங்கேஜிங்கா பார்க்க வச்சுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதையும் அந்த சூறாவளிகளை காட்சிப்படுத்தின விதம் அப்படின்றது பிரமாதமா இருந்துச்சு. அதுலயும் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்லயே இது எவ்வளவு டேஞ்சரஸ் அப்படின்றத ரொம்பவே நீட்டா காட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கேனரை லான்ச் பண்ணும் போது இவங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் அது எல்லாமே நீட்டா இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் அப்படின்றது வேற லெவல்ல தெரிவிக்க விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஹீரோயினோட கேரக்டர் டிசைன் அப்படின்றதுமே அல்டிமேட்டா இருந்துச்சு. ஆரம்பத்துல தன்னோட நண்பர்களை இழக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் எப்படியாவது மக்களை காப்பாத்துறதுக்காக இதை எப்படியாவது பண்ணி முடிக்கணும் அப்படின்ற அந்த டெஸ்பிரேஷனை காட்டுறதா இருக்கட்டும் ரொம்பவே நீட்டா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான டிசாஸ்டருக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பாலிடிக்ஸையும் இதுல ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரத்துக்குள்ளேயே முடிச்சிடும். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். இந்த படத்துல நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட அந்த டிராமா போர்ஷன்ஸ் இருக்குல்ல அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா அமைச்சிருந்திருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. பெரிய லெவல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றதெல்லாம் இல்லாமே நகர்ற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட்ஸ் அப்படின்றதுமே அமைச்சிருந்திருக்கலாம். ஆல்சோ இந்த படத்துல பிரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்றதுமே ஒரு மிகப்பெரிய டிராபேக் தான். பொதுவா இந்த மாதிரியான டிசாஸ்டர் மூவிஸ்ல என்ன மாதிரியான கதை இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஸ்டோரி பிளாட் தான். ஸோ அதுலயுமே இன்னும் கொஞ்சம் ஏதாவது வித்தியாசமா பண்ணியிருந்திருக்கலாம். பட் மேக்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.2 அவுட் ஆஃப். அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் பெருசாலாம் இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.